செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் வி.ஜி. திருமலை முன்னிலையில் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் நியாய விலைக் கடை திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜன், வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாருங்க அம்மா கலையரம்மா அப்பா நல்லா வைக்கிறப்பா. நெய்க்காரப்பட்டி, சிவகிரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நியாய விலைக் கடைகள், பயணியர் நிழற்குடை, சேவை மையம் உள்ளிட்ட நிறைவுற்ற பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை வழங்கி விநியோகத்தை துவக்கி வைத்தார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய நியாய விலைக் கடையை அமைத்துக் கொடுத்த முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் நகரம், ஒன்றியம், பேரூர், சார்பணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழனி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பழனி தாராபுரம் ரயில் செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சி கடப்பாக்கத்தில் மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கப்பிவாக்கம், கரும்பாக்கம், வெண்ணாங்குப்பட்டு, கடுங்கல்லூர், ஆலம்பரைக்குப்பம், கடப்பாக்கம் குப்பம், நல்லூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 25க்கும் மேற்பட்ட முத்தாலம்மன், திரௌபதி அம்மன், காசி விஸ்வநாதர், பராசக்தி, பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகள் அந்தந்த கிராமத்தில் இருந்து மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து கடப்பாக்கம் கடற்கரையில் நீராடி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு திமுக சார்பில் பேரூர் தொண்டரணி அமைப்பாளர் கலாசெல்வம், கவுன்சிலர் அருண் பாபு ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம், தண்ணீர், மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். சாமி கும்பிட்டு போயிடலாம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தின்னலூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற கட்டிட திறப்பு விழா, மாவட்ட கனிம வள நிதி திட்டத்தின் மூலம் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி, மாவட்ட ஊராட்சி பொது நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய கவுன்சிலர் பானுமதி ராஜசேகர் ஏற்பாட்டில் ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் வில்வராயன் நல்லூர் கிராமத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு புத்தாடை மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவுரிமேடு, வில்வராயன் நல்லூர், நேத்தப்பாக்கம், சிறுநல்லூர் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட அதிமுக, பாமக, டிவிகே உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் பொன் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கருப்பு சிவப்பு சால்வை அணிவித்து திமுகவில் இணைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் தினகரன், ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி தரணிபதி, ஒன்றிய துணை செயலாளர் சுமித்ரா தேவி உள்ளிட்ட திமுகவினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேவாத்தூர் ஊராட்சியில் 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. ஏற்பாடு பண்ணி ஒரே நிகழ்ச்சி சொல்லப்பட்டு நல்ல புண்ணிய காரியம். அன்பு தளபதி 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 அண்ணாவின் புகழ். இல்ல அப்படி போ. எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த 5000 சார் போட்டோ பாருங்க. சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் மாநில அளவிலான டாக்டர் BS ராவ் நினைவு விளையாட்டு விழா
பள்ளியின் தமிழ்நாடு மாநில செயற்பாட்டு தலைவர் ஹரிபாபு தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மூத்த கபடி பயிற்சியாளர் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றியும் விளையாட்டு போட்டியின் கொடி மற்றும் விளையாட்டு ஜோதி ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். போட்டியில் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கொடி அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. விளையாட்டு விழாவில் கால்பந்து, த்ரோபால், வாலிபால், கோகோ, கால்பந்து என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. விளையாட்டு விழாவில் மண்டல போட்டி, மாநில போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான சைத்தன்யா பள்ளி மாணவர்களுடன் போட்டியிடுவார்கள். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்களும் சுழற் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. முன்னதாக சிலம்ப வீரர்களின் வீரசாகச நிகழ்ச்சி நடைபெற்று அனைவரையும் மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் இயக்குநர் சீமா புப்பண்ணா மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளியின் முதல்வர் PS ராவ் நினைவு விளையாட்டு விழாவில் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி மாணவ மாணவிகள் மண்டல போட்டி, மாநில போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர் எனவும், எங்கள் பள்ளியின் தலைவர் PS ராவ் அவர்களின் கனவு கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டு துறையிலும் மாணவர்களை நன்கு மேம்படுத்தப்படும் என்பதை, அவருடைய கனவை அனைத்து மாணவர்களும் நிறைவேற்றுவார்கள் எனவும் தெரிவித்தார். And we are excited to meet, but the journey doesn't end here. At national level, more than 500 students are Visionary leadership, administrative acumen, and unwavering effort service have shaped countless world of sports. And symbolic movement of the Dr. PS Rao Garu ceremony. The thoughts tower representing Chennai Zone B, we have honored Taj Banner meters race. தருணமிது ஒற்றுமை, உறுதி, உழைப்பு ஆகியவற்றின் சின்னமாக விளங்கும். Great honor to have our esteemed guest lead this ceremonial release. I kindly invite them. அவங்களோட திறமைகளை காமிக்க போறாங்க. இந்த விழாவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ex-MP MLA மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி சார், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர், அவர் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எங்களோட தமிழ்நாடு ஹெட் ஆஃப் ஆபரேஷன் மிஸ்டர் ஹரிபாபு சார் கொடி அசைச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். சென்னை தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் அடுத்த பம்மல் மண்டலம் அனகாபுத்தூர் 1வது வார்டு பகுதிக்கு குளக்கரை தெருவில் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நகர்ப்புற சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுகாதார மையத்தை திறந்து வைத்த தமிழக முதலமைச்சருக்கு பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் பாலச்சந்தர், பம்மல் 1வது மண்டல குழு தலைவர் கருணாநிதி, வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார், நகர நல அலுவலர் டாக்டர் ரூபேஷ், மண்டல பொறியாளர் சத்யசீலன் ஆகியோர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இதில் சுகாதார அலுவலர் மாரிமுத்து, ஆரம்ப சுகாதார மருத்துவர் ஐஸ்வர்யா மற்றும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல அலுவலர்கள், பணியாளர்கள், ஆரம்ப சுகாதார மருத்துவமனை செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திட்டத்தின் துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு பெரம்பலூர் மாவட்ட மையத்தின் சார்பில் அதன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரதி வளவன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவை துறையில் பணிபுரியும் அனைத்து நிலையிலான அலுவலர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், பணி
பணி நெருக்கடி, போதிய கால அவகாசம் வழங்காமல் இலக்குகள் நிர்ணயிக்கப்படுவது, மன அழுத்தத்துடன் பணிபுரிய நிர்பந்தம் செய்வதை தடுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பகுதி செயலாளர் பேசுகையில், வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் திருச்சி மாநாட்டிற்கு பகுதிக்கு 700 பேர், மாவட்டத்திற்கு 15,000 பேர் அழைத்து வர வேண்டும் எனவும், திமுக நிகழ்ச்சிகளை செயலியில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் அந்தந்த வார்டு பகுதியில் சாலை வசதி, கால்வாய் வசதி, மின் விளக்குகள் என அனைத்தும் சீர் செய்துள்ளார். மண்டல குழு தலைவர் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என 8வது வார்டு மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு தெரிவித்தார். மேலும் தனது நிர்வாகிகளை அழைத்து உங்கள் பகுதிகளில் உள்ள குறை நிறைகளை தெரிவிக்குமாறும் அதனை உடனடியாக சீர் செய்வதாக பகுதி செயலாளர் தெரிவித்தார். உங்கள் வார்டு பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து சரி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு 2026இல் மீண்டும் கழக தலைவரை 2வது முறையாக முதலமைச்சராக நாம் அனைவரும் களப்பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் பம்மல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் காமராஜர் தலைமையில் மாவட்ட கௌரவ தலைவர் சுனில்குமார், ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி ஆகியோர் முன்னிலையில் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட அவைத்தலைவர் தங்கவேல், மாவட்ட துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் ரமேஷ், மாவட்ட வேந்தர் பேரவை செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் வசந்தன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேவி பாலமுருகன், இணை செயலாளர் அல்லி, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ராமகிருஷ்ணன், மண்டல தலைவர் தெய்வீகன், தலைமை கழக பேச்சாளர் அழகர் செல்வராஜ், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சிலம்பரசன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஏழுமலை, ஒன்றிய இளைஞரணி தலைவர்கள் கிஷோர், ஜனார்த்தனன், நகர செயலாளர் சந்தோஷ், பொருளாளர் முரளி, ஒன்றிய நிர்வாகி ராதாகிருஷ்ணன், சிவலிங்கம், திருஞானம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். மற்றவங்களையும் காயப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணத்துல நம்ம யார் இந்த கூட்டணியில் வேட்பாளர் அறிவித்தாலும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர்களை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இருக்கக்கூடிய திண்டிவனம் நீதிமன்ற வளாகத்தில் திண்டிவனம் வழக்கறிஞர் பார் அசோசியேஷன் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். இதன் முடிவானது வெளியானது. இதனால் திண்டிவனம் நீதிமன்றத்தில் பரபரப்பு நிலவியது.
சார் 111 ஓகே செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒழனூர் ஊராட்சியில் 15வது நிதிக்குழு மானியத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கிராம ஊராட்சி செயலக அலுவலகம் அண்ணா மறுமலர்ச்சி திட்ட நிதியிலிருந்து 17.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம், கனிமவள நிதியிலிருந்து 16.75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிடங்கள் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் VG திருமலை, துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இல்லம் தேடி கல்வி, மகளிர் விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவ, புதுமை பெண் திட்டம், நம் பள்ளி நம் பெருமை, கலைஞர் காப்பீடு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அரசு பள்ளிகளில் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மேமாத்தூர் அருகே புதூரில் இருந்து வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மேமாத்தூர் ரயில்வே பாலம் அருகே வந்தபோது வெப்பம் காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்ததால் லாரியில் இருந்து ஓட்டுநர் குதித்து தப்பி ஓடினார். வேப்பூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டம் மதுராந்தகம் தேரடி தெருவில் நடைபெற்ற புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கழக மகளிரணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் MGR திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். ஏழை மக்களுக்கு தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி, வேட்டி சேலை 1000க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசுகையில், 2.5 வயது குழந்தைக்கு உட்பட இந்த ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். இதற்கு காரணம் கஞ்சா. பள்ளி கல்லூரி வாசலில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து எடப்பாடியார் சட்டமன்றத்தில் எடுத்து கூறியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சில வாரங்களே இந்த ஆட்சி உள்ளது. ஆனால் இன்று 1400 கோடி ரூபாயில் அடிக்கல் நாட்டிய MK ஸ்டாலின் இதனை கமிஷன் வரும் என்பதற்காகவே திட்டம் போட்டு ஒரு வார காலம் அடிக்கல் நாட்டு விழா செய்து வருகிறார். விஜய் படத்தில் பேசுவது போலவே வசனங்களை பேச வேண்டாம். இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து நிற்கிற கட்சி அதிமுக என பேசினார். முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் பேசுகையில், ஏலம் பேசிய திமுக கைக்கூலியான OPS திமுகவுடைய கைக்கூலியாக மாறிய அவலம்
ஆனால் எடப்பாடியார் 4.5 ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்தார் என புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக மகளிர் அணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதல்வர் பாப்பா இப்போ பயந்து தான் வருவான் அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து நான் உங்களை எல்லாம் தாழ்மையோட கவிஞர் பெருமாள் அவர்கள தேர்தல் அறிக்கை கொடுத்தவனே பயம் வந்துச்சு. தேர்தலிலே நகராட்சிக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி கட்டினார். அது தடை போட்டாங்க. சரி, அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு. ஓகே ஓகே அண்ணா சரவணண்ணா பெரம்பலூர் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் அம்பிகா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது 16வது வார்டு கவுன்சிலர் தனமணி, 19வது வார்டு கவுன்சிலர் பார்வதி, 21வது வார்டு கவுன்சிலர் பழனிசாமி ஆகிய மூவரும் எழுந்து நின்று தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்றும், நகராட்சி சார்பில் விதிக்கப்படும் அனைத்து வரிகளும் பல மடங்கு உயர்ந்துவிட்ட நிலையில் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கொசு மருந்து அடித்தல், கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்தல், தெருவிளக்கு வசதி மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும், நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான PF பணத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்றும், அவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு சரியாக இல்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சக நகர்மன்ற உறுப்பினர்கள் சமாதானம் செய்ய முயன்றும் அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கைகள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் கலைந்து சென்றனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த நகர்மன்ற கூட்டத்திற்கு வருகை கொடுத்துக் கொண்டு அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அவங்க வந்து குழந்தை நல பாதுகாப்புலேருந்து வந்திருக்காங்க. அவங்க 2 நிமிஷம் அவங்க அந்த குழந்தை பாதுகாப்பை பற்றி பேசிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை முறியடிக்கும் நோக்கில் மு.க. ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மதுரையில் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கூட்டணிக்கு ஆதரவு கோரி கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், இளைஞர் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாட்டில் மத சார்பின்மையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் இந்த கூட்டணி முக்கியமான கட்டமாக அமையும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற உறுதியெடுத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.